Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அமித்ஷாவுடைய கருத்து தான் உறுதியான இறுதியான கருத்து. அவரை பொறுத்தவரை அதிமுகவை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார், வருவார் என்று சொல்கிறாரே தவிர எடப்பாடி என்று ஏன் சொல்லவில்லை என்பது நியாயமான ஒரு கேள்வி. ஏன் அதிமுகவை சார்ந்தவர் என்று சொல்கிற போது அப்போ எடப்பாடி இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழும் என்று அவருக்கு தெரியாதா? அவர் உள்ளுக்குள் ஒரு கருத்தை சொல்கிறார். ஒரு அதிமுகவை தயார்படுத்துறாரோ? இல்ல, எடப்பாடி நீங்க டபுள் பிளே பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இப்பொழுது பாஜகவினுடைய பிடிகள் இருக்கக்கூடிய பிணை கைதி தானே அதிமுக. ஆனா அதிமுக தலைமையில தானே இருக்கின்றார். அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தானே பெரிய கட்சி. அதிமுகவினுடைய தலைமை என்று ஒப்புக்கு சொல்கிறார்களே தவிர ஏறத்தாழ பிஜேபி என்கிற திமிங்கலத்தின் பிடிக்கு வாய்க்குள் அதிமுகவினுடைய முக்கால் பாகம் போய்விட்டது. இல்ல, ஒருவேளை நீங்க இப்படி வச்சு பாருங்க, அமித்ஷா இங்க அதிமுகவிலிருந்து ஒருவர்னா அது எடப்பாடி தான் எல்லாருக்கும் தெரியுமே, அதை எல்லா வாட்டியும் நம்ம ஏன் கிளாரிஃபை பண்ணணும்னு யோசிச்சிருக்கலாம். அதிமுகவினுடைய கொடியிலும் கொள்கையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அண்ணாவை விமர்சித்து ஒரு காணொளி ஒளிபரப்பப்படுகிறது. ஆக நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா நிலையிலும் அதிமுகவை பாஜக இம்சிக்கிறது, அவமானப்படுத்துகிறது, ஆளுமை செய்கிறது, அடக்கி ஒடுக்குகிறது, பதில் சொல்வதற்கு கூட திராணியற்று இருக்கிறார்கள். இல்ல, உதயகுமார் சொன்னதை நீங்க பாத்தீங்க, அந்த பதில் என்ன? தவிர்த்திருக்கலாம்ல. அது அப்புறம் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க முதலிலே சொன்னது தவிர்த்திருக்கலாம். இந்த ராஜேந்திர பாலாஜி முதலிலே சொன்னது தவிர்த்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் தவிர்த்திருக்கலாம் என்று சொன்னவுடன் களத்திலிருந்து வந்த பதில், நீங்கள் பாஜக கூட்டணியவே தவிர்த்திருக்கலாம். அமித்ஷா அவர்கள் பேசின அந்த நேர்காணலியே கூட கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றாரு. கூட்டணி குறித்து பேச வேண்டிய கட்சியே அதிமுக தாங்க பேசணும். இப்ப ஒருவேளை அம்மா இருக்கிறாங்க, இந்த கூட்டணி அமைக்கப்பட்டால் அம்மா அறிவிப்பாரா? அங்கிருந்து வந்த யஸ்வந்த் சிங்காவும் அல்லது அத்வானி அறிவிப்பாங்க? அப்படி ஒரு சினாரியோ நடக்கவே நடக்காது. ஜெயலலிதா தான் அறிவிப்பாங்க. இல்ல, ஒருவேளை பாஜகவுக்கு வேற ஏதாவது திட்டம் இருக்கா? எடப்பாடி இல்லாம ரெடி தயார் பண்ணணும்ன்ற திட்டம் இருக்கு. எடப்பாடிக்கும் வேறு திட்டம் இருக்கிறது, பாஜகவுக்கும் வேறு திட்டம் இருக்கு. வெற்றி என்பதற்கு சாத்தியம் இல்லை. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பலத்தோடு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக மக்கள் நீதி மையம் போய் சேர்ந்திருக்கீங்க. ஆனா ஒன்னிடம் இருந்த கூட்டணி கட்சியில அந்த அம்மா என்ன சொல்லுது, பிரேமலதா அவர் கடிதத்தை வெளியிட்டார், அவமானவங்க ஜனவரியில பார்க்கலாம்னு வெளியே போயிட்டாங்க. கூட்டணிக்கு வரும் என்று நம்பப்பட்ட பாமக அப்பனும் மகனும் பிரிஞ்சாச்சு. வரும் என்ற கட்சி உடைஞ்சு போச்சு, நீடி இருக்கும் என்று நம்பப்பட்ட கட்சி வெளியேறி போச்சு. ஒன்று என்ன இருக்கு? ஈரோடுக்கு முன்பு, ஈரோடுக்கு பின்பு, அந்த சோதனைக்கு பிறகு இப்ப சம்பந்தியை காப்பாற்றணும், மகனை காப்பாற்றணும், தன் ஊழல் சகாக்களை காப்பாற்றணும். அச்சுறுத்தல்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி என்பது கூட்டணி. நம்ம கட்சிக்கு முதலமைச்சர் அவர் தாங்கிறது யாருங்கிறதை அவர்களே சொல்கிறார்கள். நமக்கு எத்தனை சீட்டுங்கிறதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை எடப்பாடி டிசம்பர்ல இந்த கூட்டணியை திரும்ப உடைச்சிருவாரு, இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா 24 ஞாபகம் இருக்கான்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. அவருடைய அப்ப எடப்பாடிக்கு வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கும், வேற ஏதோ இருக்கலாம். அந்த கணக்கை புரிந்து கொண்டுதான் நாங்கள் நினைத்தால் மாப்பிள்ளையை மாற்றிடுவோம். விஜய் வருவாரு, இதை யார் சொல்றா? தமிழிசை சொல்றாங்க, நயனா நாகேந்திரன் சொல்றாங்க. அவர் மாநாடு போட்டு என் கொள்கை எதிரி பாஜகங்கிறது. ஆனா அதே கொள்கை அதே பாஜக தான் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாங்க, தொடர்ச்சியா பேசுறாங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து மறுப்பும் வரல. நியூஸ் டெஸ்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நமது எம்ஜிஆர் நமது அம்மாவின் முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். திரு அமித்ஷா அவர்கள் தினமலருக்கும் தினத்தந்திக்கும் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா அதிமுகவிலிருந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் வருவார் அப்படின்னு சொன்னதோட இது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இபிஎஸ் பெயரை 2 பத்திரிகையிலையுமே தவிர்த்திருக்காரு. அதிமுக தரப்பில் இபிஎஸ் தரப்பில் பெரிய ரியாக்ஷன் இல்லை. பட் வைகை செல்வன், ராஜேந்திர பாலாஜிலாம் பேசுகிறாங்க. பாஜக தரப்பில் இல்லைங்க எடப்பாடி தாங்க முதலமைச்சர்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. ஆனால் அமித்ஷா அதை மறுக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சொல்வதுதான் உரிய கருத்து. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அமித்ஷாவினுடைய கருத்து தான் உறுதியான இறுதியான கருத்து. அவரை பொறுத்தவரை அதிமுகவை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார், வருவார் என்று சொல்கிறாரே தவிர எடப்பாடி என்று ஏன் சொல்லவில்லை என்பது நியாயமான ஒரு கேள்வி. இதில் என்ன ஒரு இஷ்யூன்னா, எடப்பாடி மீது பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லை, பாஜக மீது எடப்பாடிக்கு பற்று இல்லை. இருவரும் ஒருவரை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அதனால் தேவைப்பட்டால் நிச்சயம் பண்ணியாச்சு, தேவைப்பட்டால் நாங்கள் மாப்பிள்ளையை மாற்றுவோம், நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால். கடந்த 2019 போல மோடியின் வலப்பக்கத்தில் அமர்ந்து விட்டு வரதட்சணையை வாங்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்தது போல நீங்கள் தப்பிச்சு போக முயற்சி பண்ணால்
நாங்கள் ஏற்கனவே இன்னொரு மாப்பிள்ளையை தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இல்ல அதிமுக இருந்து ஒருவர்னா அது எடப்பாடி புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன். அதாவது அமித்ஷா சொல்வது அதிமுகவிலிருந்து ஒருவர், ஏன் அது கட்சியினுடைய கூட்டணியின் தலைவர் எடப்பாடி என்று போன பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியவர் இப்பொழுது ஏன் அதை சொல்ல இருக்கு? அது எல்லா வாட்டியுமே நம்ம இப்படி சொல்லுகிற போது ஒரு கேள்வி எழும் என்று அமித்ஷாவுக்கு தெரியாதா? அரசியல் ஆய்ந்த ஒருவர், இந்த நாட்டின் அரசியலையே தீர்மானிக்கிற ஒருவராக இருக்கக்கூடியவருக்கு இப்படி ஒன்றை சொல்கிற போது சில கேள்விகள் உருவாகவே. ஏன் அதிமுகவை சார்ந்தவர் என்று சொல்கிற போது அப்போ எடப்பாடி இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழும் என்று அவருக்கு தெரியாதா? அவர் உள்ளுக்குள் ஒரு கருத்தை சொல்கிறார். ஒரு அதிமுகவை தயார்படுத்துறாரோ? இல்ல, எடப்பாடி நீங்க டபுள் பிளே பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எங்களை ஏமாற்றுவதற்கு 2019 ஏமாற்றியது போலவே இப்பொழுது மீண்டும் ஏமாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வதாக செய்திகள் கசிகிறது. நீங்கள் ஜெயக்குமார்கிட்ட அன்வர் ராஜாட்டெல்லாம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துருங்க, அப்படிலாம் ஒன்றும் இறுதி முடிவுலாம் எடுக்கலை, எது வேணாலும் நடக்கும், நீங்கள் எதுவும் அவசரப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்வது போல அவருக்கு சில செய்திகள் போய் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் எங்களை ஏமாற்ற நினைத்தால் உங்கள் தலைமையை நாங்கள் மாற்றி விடுவோம், நாங்கள் மாப்பிள்ளையே மாதிரி போயிடுவோம். அந்த காலம் எப்படி பிஜேபி எடுக்க முடியும்? ஏன் முடியாது? இப்பொழுது பாஜகவினுடைய பிடிகள் இருக்கக்கூடிய பிணை கைதி தானே அதிமுக. ஆனால் அதிமுக தலைமையில தானே இருக்கின்றார். அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தானே பெரிய கட்சி. அதிமுகவினுடைய தலைமை என்று ஒப்புக்கு சொல்கிறார்களே தவிர ஏறத்தாழ பிஜேபி என்கிற திமிங்கலத்தின் பிடிக்கு வாய்க்குள் அதிமுகவினுடைய முக்கால் பாகம் போய்விட்டது. ஓபிஎஸ் என்ற ஒரு பாகம், தினகரன் என்ற ஒரு பாகம், தங்கமணி வேலுமணி தலவாய் சுந்தரம் என்று ஒரு பாகம், செங்கோட்டையன் என்று ஒரு பாகம், தனித்தனி குட்டி தீவுகளாக்கி அனைத்தையும் தன்வசப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது அதிமுகவில் எஞ்சி இருப்பது ஒரு பாகம்தான். அந்த ஒரு பாகத்தையும் பாஜகவுக்கு இலகுவான, பாஜகவுக்கு ஏதுவான ஒரு பினாமியை முதலமைச்சராக்கிவிட்டால் நல்லது என்று நினைக்கிறார்கள். அதுவேளை நீங்க இப்படி வச்சு பாருங்க, அமித்ஷா இங்க அதிமுகவிலிருந்து ஒருவர்னா அது எடப்பாடி தான் எல்லாருக்கும் தெரியுமே, அதை எல்லா வாட்டியும் நம்ம ஏன் கிளாரிஃபை பண்ணணும்னு யோசிச்சிருக்கலாம்ல. நீங்க இந்த கூட்டணி மீது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஏற்கனவே மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை கொண்டு போய் அழைத்து வைத்துக் கொண்டு அதிமுகவினுடைய கொடியிலும் கொள்கையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அண்ணாவை விமர்சித்து ஒரு காணொளி ஒளிபரப்பப்படுகிறது. ஆக நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா நிலையிலும் அதிமுகவை பாஜக இம்சிக்கிறது, அவமானப்படுத்துகிறது, ஆளுமை செய்கிறது, அடக்கி ஒடுக்குகிறது. பதில் சொல்வதற்கு கூட திராணி ஏற்று இருக்கிறார்கள். இல்ல உதயகுமார் சொன்னதை நீங்க அந்த பதில் என்ன? தவிர்த்திருக்கலாம்ல. அது அப்புறம் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க முதலிலே சொன்னது தவிர்த்திருக்கலாம். இந்த ராஜேந்திர பாலாஜி முதலிலே சொன்னது தவிர்த்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் தவிர்த்திருக்கலாம் என்று சொன்னவுடன் களத்திலிருந்து வந்த பதில் நீங்கள் பாஜக கூட்டணியவே தவிர்த்திருக்கலாம் என்கிற விமர்சனங்களும் ஏளனங்களும் கடுமையான கண்டனங்களும் வந்ததற்கு பிறகுதான், அதவுடன் இன்னும் சொல்லட்டுமா, ஓபிஎஸ்ஏ கண்டனம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். கண்டனத்திற்குரியது என்று அவர் பயன்படுத்தியதற்கு பிறகுதான் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய, ஏற்கனவே கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஏ கண்டனம் சொல்லிட்டாரு. சரி, வேறு வழி இல்லை என்று அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுனாங்க. நான் இதை சொல்வதற்கு காரணம், இதனுள்ள எஜமானர் பேசுகிற போது அடிமைகளால் பதில் சொல்ல முடியாது. ஆக இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். தமிழகத்தை 31 வருடங்கள் ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக. அதிமுகவினுடைய ஒட்டு திண்ணையில் உயிர் வாழக்கூடிய கட்சி பாஜக. இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் யாருடைய தயவுல கிடைத்தது? அதிமுக கிடைச்சிருக்குமா? ஒரு கவுன்சிலருக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய நிலையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. ஒற்றை இலக்க கட்சி, அதிமுகவினுடைய தயவில் அதிமுகவினுடைய ஒட்டு திண்ணையில் உயிர் வாழும் கட்சி. அதிமுகவினுடைய முடிவுகளை எல்லாம் நாங்கள் தான் எடுப்போம், நாங்கள் தான் முதலமைச்சரை முடிவு செய்வோம். அமித்ஷா அவர்கள் பேசின அந்த நேர்காணலியே கூட கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், அதுல எந்த கூட்டணி குறித்து பேச வேண்டிய கட்சியே அதிமுக தாங்க பேசணும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அமைந்திருந்தால் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையாக பாஜக பேசலாம். நடக்கிற தேர்தல் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்கான தேர்தல். என்றைக்காவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுக தலைமை இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கே போய் வீட்டிலே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு கூட்டணி அறிவிப்பை அங்கே வெளியிடுவாங்களா? இல்லை, சென்னையில் தானே அறிவிச்சார். இல்லை, நான் சொல்றது அதை சொல்றேன். எங்கே இவர் இங்கிருந்து 3 கார், நான் கேட்குறேன், நீ கூட்டணி பேச போனியா கொள்ளடிக்க போனியா? எதற்கு 3 காரில் மாறி போற? ஏன் இந்த ஒளிவு, ஏன் இந்த மறைவு? அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வெளில ஒழுங்காடிச்சிருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். இப்படியெல்லாம் பொய்யை சொல்லிவிட்டு 3 காரில் மாறி போய் அமித்ஷாவிடம் பேசிவிட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்து என்ன சொன்னார்? கூட்டணி பேசணும்னு சொன்னாரா? சொல்லலை. தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கான நிதிகளை எல்லாம் ஒதுக்குங்கள், வைகை குண்டாறு இணைப்பு குறித்து பேச வந்தேன், கல்வி நிதி தடைபட்டிருக்கிறது, சரியா, தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பேசினேன். ஏன் போய் பேசுற? ஆனா நீ வெளியே வருகிற போது
அமித்ஷாவினுடைய வீட்டு வாசப்படியை தாண்டுகிற போதே அமித்ஷாவுடைய எக்ஸ்தலத்திலே பதிவு வந்து விட்டது. அப்ப அவர் உறுதிப்படுத்தலையே என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமையும், இருங்க, அப்ப இந்த ஊழல் தண்டிக்கப்படும் அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படி சொல்லல. என்டிஏயில் அதிமுக இணைந்து விட்டது. 2026 ஊழல் மற்றும் இந்த கொள்ளை மதுவான விஷயங்கள் எல்லாம் அகற்றப்படும் அப்படின்னு போடுறாரு. அதுக்கு பிறகு சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து அனைத்திந்திய அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம், 2ஆம் திராவிட பேர் இயக்கம், தமிழகத்தை அதிக காலம் ஆட்சி செய்த இயக்கம், தனக்கான கூட்டணி யார் என்பதை அந்த கட்சியின் தலைமை பிரகடனம் செய்யணும், அந்த கட்சி அறிவிக்கணும். ஆனால் அந்த கட்சியினுடைய அபகரிப்பு பொதுச் செயலாளர் எடப்பாடி ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கப்பட்டு, அமித்ஷா பக்கத்துல தானே சார் இருந்தாரு, ஓரத்துல உட்கார்ந்து இல்ல பிரதர், நான் என்ன கேட்கிறேன், பிரதானமே அவராக இருந்திருக்கணும். அதிமுக இங்கே தலைமை இருக்கிறது பெரிய கட்சி. நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழகத்துல ஒருவேளை அதிமுக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி விட்டுருங்க, அதிமுக தானே முதலமைச்சர். ஆமா, ஆக எடப்பாடி தான் முதலமைச்சர். நயனாநாயகன் சொல்லிட்டாரு. சரி, நீங்க எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னால் கூட அதை இந்த கூட்டணியை வந்து மக்களுக்கு அறிமுகம் செய்து மக்களிடம் பிரகடனம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இப்போ ஒருவேளை அம்மா இருக்கிறாங்க, இந்த கூட்டணி அமைக்கப்பட்டால் அம்மா அறிவிப்பாரா? அங்கிருந்து வந்த யஸ்வந்த் சிங்காவும் அல்லது அத்வானி அறிவிச்சு நடக்கவே நடக்காது. ஜெயலலிதா தான் அறிவிப்பாங்க. அப்போ இதைத்தான் நான் சொல்றேன். அம்மா அமைத்து கொடுத்த கட்சி இருக்கிறது, அம்மா அமைத்து கொடுத்த வாக்கு வங்கி இருக்கிறது. அது கூடலாம், குறையலாம், தோக்கலாம், ஜெயிக்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய பொலிவும், அந்த கட்சியினுடைய சுயமரியாதையும், அந்த கட்சியினுடைய தன்மானமும் அமித்ஷா காலடியில் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கூட்டணியை அவர் அறிவிக்கிறார். கட்சி இன்னொன்று சொல்றாரு, அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவார். நான் கேட்கிறேன், அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார்னு நீங்க யாரு சொல்றதுக்கு? இல்ல, ஒருவேளை பாஜகவுக்கு வேற ஏதாவது திட்டம் இருக்கா? எடப்பாடி ரெடி தயார் பண்ணணும்ன்ற திட்டம் இருக்கு. எடப்பாடிக்கும் வேறு திட்டம் இருக்கிறது, பாஜகவுக்கும் வேறு திட்டம் இருக்கிறது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவர். எதையாவது ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் என்று ஒன்றை சொல்லுங்க. ஒற்றை தலைமை கற்பனைன்னு தொண்டருக்கு சொன்னாரு, நிறைவேற்றினாரா? இல்லை. ஒரு வாக்கில் 20 தேர்வு என்று ஒரு தேர்தல் நடத்தினாரு, அது உண்மையா இருந்ததா? இல்லை. உமக்கு முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்த திருமதி சசிகலாவுக்கு உண்மையாக இருந்தாரா? இல்லை. உமக்கு அரசாங்கத்தை அமைத்து கொடுத்து கூவத்தூரில் முகாமிட்டு உன் ஆட்சியை அமைத்து கொடுத்தவர் டிடிவி தினகரன், அவருக்கு உண்மையாக இருந்தாரா? உமது ஆட்சியை 4 வருஷம் காத்து கொடுத்தவர் ஓபிஎஸ், அவருக்கு உண்மையாக இருந்தாரா? நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை ஊழல்களையும், நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை கபலீகரங்களையும் கண்டுகொள்ளாமல், என்னை பொறுத்தவரை எடப்பாடியினுடைய ஊழல்களை எல்லாம் பாஜக நகரெடுத்து வைத்திருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அவர்களுக்கு திமுக கொடுக்குற தொந்தரவை அதிமுக கொடுத்தாங்களா? அப்படி உனக்கு நீ கேட்ட 11 மெடிக்கல் காலேஜ் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சாங்கல்ல. அந்த பாஜகவுக்கு 2019 நீ உண்மையா இருந்தியா? 24 தான் வெல்ல. சரி, ஜெயிச்சு கொடுத்தியான்னு கேட்குறேன். கூட்டணி அமைத்து விட்டு பாஜக வெல்ல வேண்டாம் என்று விலகிட்டாருங்க. ஒரு வேலையும் செய்யல, ஒரு தொகுதியை கூட நீ வென்று கொடுக்கல. 75 தொகுதியை நீங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நீங்கள் 2019 அதிகாரம் கையில் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. பிஜேபிக்கு ஒரு 4 தொகுதி ஜெயிச்சு கொடுத்தீங்களா? இதைத்தான் சொல்றேன். எடப்பாடி பிஜேபி ஏமாற்றுகிறார். ஒருவேளை பாஜக அதிமுகவை உறவாடி கெடுக்குதுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, பலவீனப்படுத்துறதுக்கான வேலைகளை தொடங்கிடுச்சுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்படிதான் நகருதா பாஜக? என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அம்மாவின் மறைவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய நீண்ட தூர திட்டத்தை வகுத்து விட்டது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் நாம் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் 2 திராவிட இயக்கங்களில் ஒன்றை சரிக்கணும். அதனால என்ன பண்றாங்க, ஒன்றை எதிர்த்து அழிக்க பார்க்குறாங்க திமுகவை, இன்னொன்று ஆதரித்து ஒழிக்க பார்க்குறாங்க அதிமுகவை. புரியுதா உங்களுக்கு? இந்த 2இல் ஒன்று அழிந்தால்தான் 2வது இடத்திற்கு வர முடியும். 2வது இடத்திற்கு வந்தால்தான் முதலிடத்திற்கு முயற்சியாக செய்ய முடியும். ஆக அனைத்திந்திய அதிமுகவுக்கு ஒரு ஆளுமை இல்லை, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை. ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழிநடத்தின கட்சி இன்னைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி, 13 இடங்களில் 3வது இடம், 7 இடத்துல டெபாசிட்டே போச்சு. ஆக பலவீனப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக யாரால் பலவீனப்பட்டது? இதன் பின்னணியில் பாஜக இருக்கு. அதிமுக உடைந்ததற்கு காரணம் பாஜக. அப்ப இப்படி இருக்கிற பலவீனமான அதிமுகவை தேடி வந்து மாநில தலைவரையே மாத்தி கொடுத்து அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிச்சு இந்த கூட்டணி தொடரும், என்டிஏ ஆட்சிக்கு வரும், திமுக வீழ்த்தப்படும், இவ்வளவு பாஜக இறங்கி வர வேண்டிய தேவை ரொம்ப அழகான எடப்பாடி செஞ்சதே பாஜக செய்யுது. 2019 உங்களோட கூட்டணி வச்சவங்க, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஜெயிக்க முடியலங்க, ஓபிஎஸ் பையன் மட்டும் தான் ஜெயிச்சான். அதே மாதிரி இப்போ அமித்ஷா சொல்ல போகிறாரு, மிஸ்டர் எடப்பாடி உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை வச்சு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், எடுப்படலை, டிஎம்கே மறுபடியும் வந்துருச்சு, பரவாயில்ல 2029 எங்களுக்கு எம்பி ஜெயிச்சு கொடுக்க வாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகபட்ச இலக்கு என்பது தற்காலிகமாக 2029. ஏன்னா நீங்கள் வடபுலத்தில் பாஜக தொடர்ந்து சரிந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5ல் 4 போச்சு. குஜராத்தில் தோற்றுருக்காங்க. ஆம் ஆத்மி
இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. உண்டா இல்லையா? ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் பாஜக ஆட்சி கிடையாது. அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே 100 சீட்டு வந்துட்டாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி 15வது வருஷத்தில் வரும்போது 2029 நிச்சயமா வடபுலத்தில் பாஜகவுக்கு மிக பெரும் செல்வாக்கு சரிவு ஏற்படும். அதை சமன் செய்வதற்கு தெற்குல ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவில் வராது. ஆக இங்கே இருந்து ஒரு 50 சீட்டாவது கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு ஓட்டு வங்கி உள்ள அதிமுகவை இப்போ இந்த தேர்தலில் என்ன நினைக்கிறாங்க? என்டிஏயும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருக்கலாம், தருமபுரியில் ஜெயிச்சிருக்கலாம், அங்கே ஜெயிச்சிருக்கலாம், இங்கே ஜெயிச்சிருக்கலாம், கணக்கு போடுறாங்க. 15 இடங்கள் வர வாய்ப்பு இதுதான் சார். இந்த 15 இடம் வந்திருக்கலாம்ல. ஆக வருகிற 2026 எடப்பாடி சிஎம் ஆனான்னு ஆகட்டின நமக்கு 2029க்கு அதிமுகவின் இந்த வாக்கு வங்கி. ஆனா இந்த வெற்றி முக்கியம் இல்ல. 26ல அதிமுக கணிசமான வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏவோ ஆட்சிக்கோ வரும்போது தானே உங்களுக்கு 29ல அது ஓட்ட. இப்பவே தோல்வினா 29ல இன்னும் அது தோல்வி. 2026 அமித்ஷா தெரியும் இல்ல. 2026ல அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பாஜக நினைத்திருந்தால் இந்த கட்சியை உடைய விட்டுருக்குமா? இத்தனை வசதி வாய்ப்புகளை எடப்பாடிக்கு செஞ்சு கொடுத்தது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாரு? அது உட்கட்சி விவகாரம், அதில் தலையிட மாட்டேன், அதில் தலையிட மாட்டோம். நான் கேட்குறேன், ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தபோது உங்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்த சிடி ரவியையும் அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஓபிஎஸ் வீட்டுக்கு அனுப்பி வேட்பாளரை திரும்ப பெற சொல்றீங்க. அது உட்கட்சி விவகாரத்தை தலையிடுறது இல்லையா? இல்ல இப்ப நாங்க தலையிட மாட்டோம். டிடிவி தினகரனுடைய வேட்பாளரை திரும்ப பெற விட்டுட்டீங்க, அது உட்கட்சி விவகாரத்தை. அல்ல இனிமே நாங்க தலையிட மாட்டோம். அப்படி இல்ல, எடப்பாடிக்காக எல்லா சாதகமான அம்சங்களையும் எல்லாம் செய்து கொடுத்து அந்த கட்சியினுடைய அதிமுகவை ஒரு நிரந்தர பிளவுக்கு இழுத்து போனது பாஜக. நீங்க அந்த வலிமை ஏன் பார்க்க மாட்டீங்க? எது வலிமை? இந்த உட்கட்சி பிரச்சனை இவங்க யாரும் நீங்க தொல்லை பண்ண கூடாது, எடப்பாடிய அவர் கட்சியை வலுப்படுத்துவாரு, என்டிஏ வெற்றி பெற வைப்பாருன்னு தானே அமித்ஷா வியூகம். அது பலப்படுத்துறது. அதிமுகவை ஒரு வெற்றி பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு வலிமையும் வல்லமையும் படைத்த தலைவராக எடப்பாடி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த கட்சியை ஒப்படைப்பதில், அந்த கட்சியை அவரை நடத்தி செல்வதில் தப்பு கிடையாது. இல்ல அமித்ஷா அப்படி நினைக்கிறதுனால தான் அப்படி சொல்றாரு. இல்ல, அவரை பொறுத்தவரை ஒரு பலவீனமான தலைமை என்று எல்லோருக்கும் தெரிகிறது. தொடர்ந்து அவர் ஆட்சியில் இருக்கிற போதே, நல்லா புரிஞ்சுங்க, அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய ஆட்சி நடக்கிற போது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போதே சட்டமன்ற தேர்தல்களில் பெரும்பகுதி திமுக ஜெயிக்கிறது. அப்பொழுது நடக்கிற உள்ளாட்சி தேர்தல்களிலே பெரும்பகுதி திமுக வெற்றி பெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அப்போ எடப்பாடியின் தலைமை என்பது தொண்டர்களாலும் மக்களாலும் ஏற்கப்படாத ஒரு தலைமையாக, பலவீன தலைமையாக இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடியினால தனி மெஜாரிட்டியில வர முடியாதுன்னு அமித்ஷா நினைக்கிறாரோ? அவருக்கு அதிமுகவை வழிநடத்தும் வலிமையும் தலைமைத்துவமும் எடப்பாடியிடம் இல்லை என்பது அமித்ஷாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அவர் தெரியாதான்? அப்படி வலிமை இல்லாத ஒரு தலைமையை உன் கையிலே கட்சியை வச்சுக்கன்னு சொல்லி அவருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து பிளவுகளை தூவமிட்டு இந்த பிளவை நீடிக்க வைத்தது யாருங்க? நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா தேர்தல் நடந்ததோடு அந்த கட்சியை ஒழுங்கா ஒற்றுமையோடு நடத்துக்குன்னு சொல்லியிருக்கலாமே. இன்றைக்கும் இப்போ சரி, அன்றைக்கும் சரி, மத்திய பாஜக தலைமையினுடைய உத்தரவுக்கு எடப்பாடி அடிபணிந்துதான் சென்றார். ஆனால் இந்த கட்சி பிளவுற்று பலவீனமானால் அதிமுகவின் வாக்கு வங்கி தங்களிடம் வரும் என்று தப்பு கணக்கு போட்டாங்க. அப்போ அது வரல. அப்போ அமித்ஷாவோட திட்டம் அதிமுகவை, ஐ மீன் என்டிஏ ஆட்சிக்கு வரணும், அந்த இடத்துல அதிமுக ஒரு முதல்வர் வரணும், அந்த மாதிரி திட்டம் எதுவுமே கிடையாதா? நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான். அதிமுகவை பலவீனப்படுத்தணுன்ற நோக்கம் மட்டும்தான் இருக்க மாதிரி இல்ல இருக்கு. அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜகவை வளர்ப்பதற்குத்தான் அண்ணாமலையை கொண்டு வந்து ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் பிராக்ஷன்ல ஒரு ஐபிஎஸ் உள்ள கொண்டாந்து விட்டு தன் கட்சியை வளர்க்கலான்னு முயற்சி பண்ணாங்க. அவர் வளர்த்தாரும் கூட. ஆனால் எல்லா இடத்திலும் பொறுத்து போகக்கூடிய பாஜகவுக்கு ஏன் தமிழ்நாட்டில் அவசரம் என்று தெரியவில்லை. காலையில் விதைத்து விட்டு சாயந்தரம் அறுக்கிற அவசரத்தன்மை எப்பொழுதுமே பாஜக இருக்காது. ஒவ்வொரு 10 வருஷம், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு திட்டமிட்டு தான் ஜெயிப்பாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை சரியாக தான் வேலை செஞ்சார். அவர் நடந்தார், ஓடினார், பாடினார், பறந்தார், பண்ணி கட்சி அப்படியே அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தார். என்டிஏ இன்னைக்கு 18.5% ஓட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த தேர்தலில் கூட அண்ணாமலையின் தலைமையே தொடர்ந்து எடப்பாடியின் தோல்வி தலைமை அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், என்டிஏ அடுத்த நிலைக்கு போயிருக்கோம். அமித்ஷாவினுடைய அரசியல் தவறாக போகிறது. அவர் இங்க எடப்பாடி இருக்கிற அந்த 22% வாக்கு ரொம்ப முக்கியம் திமுகவை வீழ்த்துறதுக்கு நினைக்கிறாரு. 22% தேமுதிகவை கழித்து விட்டு பார்த்தால் 18 தான் வருது. 18% தான் ஏறத்தாழ என்டிஏயும் எடப்பாடி இருக்கக்கூடிய வாக்குகளும் இப்போ இதுதான். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், என்டிஏ 18% வாங்கியிருக்கு, எடப்பாடிகிட்ட 18 இருக்கு, இரண்டையும் சேர்த்தால் 36ன்னு சொன்னால் அது ஒரு பைத்தியக்காரமான கணக்கு. ஏன்னா என்டிஏல உள்ள 18% எடப்பாடி வேண்டாம் என்கிற வாக்குகள் 10% இருக்கு. எடப்பாடி பிடிக்காதுன்னு சொன்னவன் தான் என்டிஏக்கு ஓட்டு போட்டான்.
எடப்பாடியை பகைத்து கொண்டு வெளியே வந்த ஓபிஎஸ் வாங்கிய ஓட்டுகளும் தினகரன் வாங்கிய ஓட்டுகளும் என்டிஏக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது எடப்பாடியின் எதிர்ப்பு ஓட்டு. பட் இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குகள் வேற எங்க போகும்? எப்படி எடப்பாடியை வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்படி இனிமே ஓட்டு போடுவாங்க? பட் ஆனா பாஜக எடப்பாடியின் அபகரிப்பு தலைமையை ஏற்க மாட்டோம் என்று பகுதி தென்பகுதியில எல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா இன்னும் அது இருக்கா தென்பகுதியில ஓட்டு போடாம இருக்கிறது? என்ன இப்பதானே சார் நடந்து முடிஞ்சது 2024 இப்போ 25 8 மாசத்துல அப்படி தலையில மாத்திச்சா? ஆனா 21ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. என்னது 21ல கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்கு அன்றைக்கு கட்சி பிளவு இல்லையே, ஓபிஎஸ் பிளவு இல்லையே. நீங்கள் ஏற்கனவே ஒரு பிளவில் தான் ஆட்சிக்கு வரவில்லை, வராமல் போனதற்கும் ஒரு பிளவு காரணம். இப்பொழுது இன்னொரு பிளவை நீங்கள் உருவாக்கி விட்டு நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் என்று எப்படி சொல்றீங்க? சொல்ல புரியுது உங்களுக்கு? இல்ல அவ்வளோ வலிமை இழந்தா கூட அதிமுக கிட்டத்தட்ட 1 கோடி வாக்கு ஹோல்ட் பண்றாங்க. 24 13 தேர்தல்கள்ல 3ஆம் இடத்திற்கும் 7 இடத்துல டெபாசிட் போய் 2 தேர்தலையே நிக்காம புறக்கணிக்கிற நிலை வந்ததற்கு பிறகு அந்த எடப்பாடியின் தலைமை 2026 ஆட்சியை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்று நினைத்தால் அவன் ஒரு மனநோயாளியாக தான் இருக்க முடியும். வெற்றி என்பதற்கு சாத்தியம் இல்லை. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பலத்தோடு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக மக்கள் நீதி மையம் போய் சேர்ந்துருக்கீங்க. ஆனா ஒன்னிடம் இருந்த கூட்டணி கட்சியில அந்த அம்மா என்ன சொல்லுது, பிரேமலதா அவர் கொடுத்த கடிதத்தை வெளியிட்ட அவமானவங்க ஜனவரியில் பார்க்கலான்னு வெளியே போயிட்டாங்க. கூட்டணிக்கு வரும் என்று நம்பப்பட்ட பாமக அப்பனும் மகனும் பிரிஞ்சாச்சு. வருமென்ற கட்சி உடைஞ்சு போச்சு, நீடி இருக்கும் என்று நம்பப்பட்ட கட்சி வெளியேறி போச்சு. உன்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக என்னை பொறுத்தவரை எடப்பாடியின் தலைமை கட்சியின் தொண்டர்களிடமும் தோல்வியடைந்திருக்கிறது, மக்களிடமும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நிராகரிக்கப்பட்ட தலைமையை நீங்கள் எடுத்துக்கொண்டு பாஜக இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளையும் சேர்த்து கொண்டு வந்து நின்றாலும் கூட இங்கே முதலமைச்சர் எடப்பாடி என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலை அது எடுபடாது, வெல்லாது. இப்போ நேற்று இந்த இன்டர்வியூ வந்தப்பதான் அதிமுக தரப்புல இருந்து ஒரு 2-3 மாவட்ட செயலாளர்கள் நீக்கினாங்க, பொறுப்பை சேர்க்குத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறது தொடர்பான அறிக்கை வந்தது. ஆனா இதுக்கு இபிஎஸ் தரப்புல இருந்து அதிமுக முதல்வர் நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு வழக்கமா பேசுறவர் ஏன் இதுக்கு பதில் சொல்லாம இருக்காருன்னு நினைக்கிறேன்? இல்ல அவரை பொறுத்தவரை நான் திருப்பி சொன்னேன்ல, எஜமான் பேசுகிற போது அடிமை பதில் சொல்ல முடியாது. இங்க நான் தானே தலைவர், என் தலைமையில தான் ஆட்சின்னு இல்ல அவர் இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க முன்னாடி? அம்பிகா காப்பி ஓட்டல் இல்லங்க, அம்பி காப்பி ஓட்டல் அப்படித்தான் சொன்னாரு. அவர் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சின்னு சொல்லல அப்படின்னு பதம் பிரித்து பேசினாரு. இப்ப சொல்லும்போது அந்த ஆட்சியில பாஜக பங்கு பெறும் ஒரு வார்த்தையும் அதுல சேர்த்து சொல்லிருக்காருல. ஏன் மறுக்க மாட்டேன்? இதைத்தான் ஏன் மறுக்க முடியாது. நீங்க என்னைக்கு ஈரோடுல ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்து 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று அமலாக்க பிரிவு அரசு குறிப்பு வெளியிட்டது. அந்த வெளியிட்டதற்கு பிறகு எடப்பாடியின் குரல், அவருடைய பேச்சு நீங்கள் பாருங்க, கிமு கிபி போல மாறி இருக்கும். அதற்கு முன்பு என்ன பேசினாரு? 26ல கூட்டணி இல்லை, 31ல கூட்டணி இல்லை, நாங்கள் நிர்பந்தங்களால் தான் சிஐஏ என்ஐஏ சட்டங்களை ஆதரித்தோம் இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் போன நூற்றாண்டுல பேசினாரு இல்ல 10 வருஷம் முன்னாடி பேசினாரா? சில மாதங்களுக்கு முன்பு. ஈரோடுக்கு முன்பு, ஈரோடுக்கு பின்பு. அந்த சோதனைக்கு பிறகு இப்ப சம்பந்தியை காப்பாற்றணும், மகனை காப்பாற்றணும், தன் ஊழல் சகாக்களை காப்பாற்றணும். அச்சுறுத்தல்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி என்பது கூட்டணி அல்ல, அது ஒரு சிறைப்பிடிப்பு. புரியுதா உங்களுக்கு? நீங்க தலைவர்களை சிறைப்பிடிக்கலாம், தொண்டனை சிறைப்பிடிக்க முடியாது. நீங்கள் தலைவர்களை அடிமைப்படுத்தலாம், வாக்காளர்களை அடிமைப்படுத்த முடியாது. இதே தான் 1980ல இந்திரா காந்தி என்ன பண்ணுச்சு? கலைஞரை கையில பிடிச்சி மிரட்டி அன்றைக்கு சர்க்காரியா விஷயங்களை எல்லாம் கையில் காட்டி ஆளுக்கு 117 பிரிச்சுக்கிட்டு நின்னாங்க. பெரிய தோல்வி. சரியா? மதுரையில் வச்சு இந்திரா காந்தியினுடைய மண்டை விளக்கப்பட்டது. வலிந்த ரத்தத்திற்கு இப்போ மோசமான வர்ணனை செய்தார் கலைஞர். ஆனால் அந்த தேர்தலில் கூட்டணி வச்சாங்க, நிர்பந்தம். ஆனால் அந்த நிர்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தொண்டனும் ஓட்டு போடல, மக்களும் ஓட்டு போடல, இருவரும் தோற்றார்கள். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். ஆக என்னை பொறுத்தவரை 2 தலைமைகள் இணைந்து 2 தலைவர்கள் சேர்ந்து ஒரு பேப்பர் எடுத்து கூட்டணி ஒப்பந்தம் என்று கையெழுத்து போடுவதால் அந்த கூட்டணி வெற்றி பெறாரு. அதுக்குதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துல ஜெல் ஆகுங்க, சேர்ந்து வேலை பாருங்க. நீங்க சரி, இப்ப ஜெல் ஆயிருக்கா இல்ல இப்ப 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைகள் அதிகமாயிருக்கா? பாஜக தானே உருவாக்கிட்டே இருக்காங்க. உருவாக்குகிறார்கள். நீங்கள் பதில் சொல்ல முடியாத கோழைகளாக இருக்கிறீங்க. இதை பார்த்து தொண்டன் புழுங்குகிறான், தொண்டன் வருத்தப்படுறான். நம்ம கட்சி அப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி படுத்துறாங்களே, உடைச்சதும் அவர்களே, இப்பொழுது ஒன்றுபடுத்துவதாக சொல்வதும் அவர்களே. நம்ம கட்சிக்கு முதலமைச்சர் அவர் தாங்கிறது யாருங்கிறதை அவர்களே சொல்கிறார்கள். நமக்கு எத்தனை சீட்டுங்கிறதே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை எடப்பாடி டிசம்பர்ல இந்த கூட்டணியை திரும்ப உடைச்சிருவாரு, இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா 24 ஞாபகம் இருக்கான்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. அவருடைய எடப்பாடிக்கு வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கோ, வேற ஏதோ இருக்கலாம். அந்த கணக்கை புரிந்து கொண்டுதான் நாங்கள் நினைத்தால் மாப்பிள்ளையை மாத்திடுவோம் என்பதைத்தான் அமித்ஷா இப்படி. எடப்பாடி இல்லாத அதிமுகவா? அப்படி இல்லை, முதலமைச்சர் நீ இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
இப்போ ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் மோகன் பகாவத்துடைய அந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போய் வேலும் முருகனும் கொடுத்து அண்ணன் சகிதமாக வேலுமணி போகிறார். ஆர்எஸ்எஸ் விழாவில் அதிமுக பங்கேற்ற வரலாறு இதுக்கு முன்னாடி எப்போது இருக்கா சொல்லுங்கள்? இந்து முன்னணியை அடிப்படை ஆரம்பத்திலேயே எதிர்த்தவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற வரையும் இந்து முன்னணி ஊர்வலத்திற்கு கூட அனுமதி தர மாட்டார். எடப்பாடி வாழ்த்து சொல்லியிருக்காரு. வாழ்த்து சொல்ல அமைச்சரே போறாரு. இதே இந்து முன்னணியுடைய பேரணியை தொடக்கி வைத்த தலைவாய் சுந்தரத்தை நீக்கினார்ல. இப்போ தலைவாய் சுந்தரத்துக்கு ஒரு நீதி, வேலுமணிக்கு ஒரு நீதியா? ஆளுக்கு ஒரு நீதி, சாதிக்கு ஒரு நீதியா? இல்ல அங்க அது சாந்தலிங்க அடிகளார் 100வது ஆண்டு விழா மோகன் பகவத் வந்தாரு. அது ஆர்எஸ்எஸ் விழா இல்லைன்னா அவருக்காக தான் வேலுமணி விளக்கம் கொடுத்தாரு. அந்த ஆர்எஸ்எஸ் தான் மதுரையில முருகன் மாநாடு நடத்தி பெரியாரையும் அண்ணாவையும் காணொலி காட்சி போட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க. எங்களுக்கு தெரியாது அப்படி போட என்ன தெரியாது, காணொலி போட போறாங்க தெரியாது. அங்க மது நடந்ததுக்கு பிறகு ஏன் வேலுமணி இங்கே போனாரு? அதை புறக்கணிச்சிருக்கலாம்ல. சரி, அது எங்களுக்கு காதுல கேட்கல அப்படின்னு சொல்றீங்க. அது நடந்ததற்கு பிறகு, விமர்சனங்கள் உருவானதற்கு பிறகு கோவையில் போய் எப்படி கலந்துக்கிறாரு? அது சாந்தலிங்க அடிகளாருக்காக தான் சொல்றேன். என்னங்க பேச்சு? அவர் செய்தியாளர் சந்திப்பில் அதான் சொல்றாரு. அதான் சொல்ல, நீங்க காரணங்கள் 1000 சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை ஒரு கொலையை கூட சைவ நடவடிக்கை என்று சாதிப்பார்கள். உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நான் சொன்னது மாதிரி தான், அதிமுகவின் பெரும்பகுதி பிஜேபியின் பிடியில் இருக்கிறது. அது அமமுகவா போயிருச்சு. ஒரு காலத்தில் டிடிவி என்ன சொன்னாரு? எத்தனை வருஷம் ஜெயிலில் பிடிச்சி போடுவீங்க? 20 வருஷம் போடுவீங்களா? வெளியே வந்து எதிர்ப்பேன் சொன்னாரா இல்லையா? நோட்டா கட்சின்னு சொன்னார். என் ஆயுள் உள்ளவரை பாஜகவை எதிர்ப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அவர் பாஜகவின் பிரச்சாரகராக மாறிட்டார். அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ், அவர் சொல்லவே வேண்டாம், மோடியின் பக்தர்னு சொல்லிட்டார் அவர். ஆக அதிமுகவினுடைய ஒவ்வொரு பிரிவுகளாக பிளந்தவர்களை பாஜக தன்வசப்படுத்துகிறது. திருமதி சசிகலாவும் ஏறத்தாழ பாஜகவை சார்ந்து தான் இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமணி, வேலுமணி, தலைவாய் சுந்தரம், செங்கோட்டையன் என்று ஒவ்வொரு தலைவர்களாக பாஜக பக்கம் போறாங்க. இப்ப ஆபத்தை எடப்பாடி உணர்ந்திருக்காரா? எடப்பாடியால் தடுக்க முடியாது சார். நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு இல்லை, நீங்கள் சுத்தமானவராக, பரிசுத்தமானவராக, யாருக்கும் அச்சப்படாதவராக இருந்தால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரையுலகத்தில் இருக்கிற போது வாங்கிய சொத்துக்களை தவிர, உழைத்து வாங்கிய சொத்துக்களை தவிர, அவர் அரசியலுக்கு வந்து கால் அடி நிலம் கூட வாங்கின கிடையாது. உண்டா இல்லையா? அவர் திரையுலகத்தில் இருந்தபோது சத்யா தோட்டம், ராமவர தோட்டம் எல்லாம் வாங்கினார். ஆனால் திரையுலகத்திலிருந்து, கலை உலகத்திலிருந்து அரசியலை கால் வைத்ததற்கு பிறகு கால்காணி நிலம் வாங்கலை, சொத்து வாங்கலை, யாருக்கும் அச்சம் இல்லாமல் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? மடியில் கனம் இருக்கிற போது நீங்கள் வழியிலே பயந்தே ஆகணும். அமலாக்கப்பிரிவுக்கு பயப்படுவீங்க, சிபிஐக்கு பயப்படுவீங்க, நீங்கள் அச்சப்பட்டே வாழணும். அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ன செய்யும்? அஜித் பவார் எப்படி சார் பாஜக வசமானார்? இல்லை, ஒரு வழக்கு, ஊழல், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு அரசியல்வாதியை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா சார்? பாஜக அப்படித்தான். இல்லை, பாஜக அப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறது. 80,000 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்ன அஜித் பவாரை பாஜகவினுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி போனவுடன் அவர் தியாகி ஆயிட்டார்ல. கரெக்ட் சார். ஆனால் அது இவ்வளவு பலவீனமா அதிமுக இருந்தாலும், இவ்வளவு வழக்குகள் இருந்தாலும், எடப்பாடி சொன்னாதான் அந்த 1 லட்சம், அந்த 1 கோடி ஓட்டு என்டிஏ கூட்டணிக்கு வரும். எடப்பாடி தலைமைக்கு தான் வந்திருக்கு. 24ல் எடப்பாடி மூஞ்சி தான் வந்திருக்கு. தவறு எடப்பாடி தலைமைக்கு இல்லை, அது இரட்டைகளை சின்னத்திற்கும் அதிமுகவுக்கும், அதிமுகவுடைய உறுப்பினர் தலைவர். இப்போ எடப்பாடி சொன்னபடி நடந்தால் என்ன நடந்திருக்கணும்? நாங்கள் அம்மாவின் 1.5 கோடி உறுப்பினர்களை கடந்து 2 கோடி 13 லட்சம் சேர்த்துட்டோம்னு சொன்னாங்கல்ல. அந்த 2 கோடி 13 லட்சம் சேர்த்துவிட்டு ஓட்டு 85 லட்சம் தான் வந்திருக்குன்னு சொன்னால், உறுப்பினர்களும் எடப்பாடியை நிராகரித்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டையை வைத்திருப்பவர்கள் கூட எடப்பாடியை நிராகரித்திருக்கிறார்கள். எடப்பாடி ஒரு தோல்வி தலைமை. அதனால் இது பிஜேபிக்கும் தெரியும் சார். நடக்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நடக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எடப்பாடியை வைத்துக்கொண்டு ஒன்றும் முடியாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, விஜய் வருவார், இதை யார் சொல்கிறா? தமிழிசை சொல்கிறாங்க, நயனா நாகேந்திரன் சொல்கிறாங்க. அவர் மாநாடு போட்டு என் கொள்கை எதிரி பாஜகங்கிறார். ரத்தத்தை மாற்றலாம் பிரதர், மூளையை மாற்ற முடியாது. அரசியல் எதிரி நண்பனாக முடியும். அரசியலில் நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை சொல்லுவாங்களா? ஆனால் கொள்கை எதிரி ஏற்கப்பட முடியாது. ஆனால் அதே கொள்கை, அதே பாஜக தான் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாங்க, தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து மறுப்பும் வரல. இல்லை, மறுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட மறுப்பு வந்திருக்கு. அவங்க எத்தனை முறை மறுப்பாங்க? உங்களுக்கு ஆசை இருக்கிறது பிரதர். அவங்க வந்தா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, விஜயும் வருவாரா, என்னை காப்பாற்றுவதற்கு எல்லோரும் வாங்கல் என்று பாஜக நினைக்கிறது. நான் காரணம், நான் மத்தியிலே அதிகாரத்தில் இருக்கிறேன், என் கொள்கையிலே சமரசம் செய்து கொண்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு தந்துடுறேன், தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிதியை விடுவிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலை. நான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறேன், அதனால் விஜய் வாங்க, எடப்பாடி வாங்க, எல்லாரும் வாங்க. ஆக என்னை பொறுத்தவரை அதிகாரத்தை வைத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழகத்திலே பாஜக நினைக்கிறது. இந்த மண் விசித்திரமான மண்.
இங்கே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. இந்த முருகன் மாநாட்டுக்கு அதிமுக போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிருக்கே கூடாதுங்க. பதாகைகள் தொடங்கி நான் கேட்கணும், RSS அடிப்படை கொள்கையை கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத பாரதம், இப்படிதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பதாகை ஒட்டியிருந்த போஸ்ட் பூராமே பார்த்தீங்கன்னா வேலெடுத்து வா, திராவிடத்தை வீழ்த்த வேலெடுத்து வா, சரியா? இந்த போஸ்ட்டை பார்த்த பின்னாடி என்னங்க எங்களையும் கூப்பிடுறீங்க? கூட்டணியில் நெடுங்காலமாக இருக்கக்கூடிய OPS இதுக்கு போகலையே, வாசனே போகலையே, டிடிவியே போகலையே. திராவிடத்தை வேறொருப்போம் வேலெடுத்துவான்னு அழைக்கப்படுகிற மாநாட்டுக்கு நீங்க எப்படி போய் போனீங்க? இது எடப்பாடி அனுமதி இல்லாம போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இந்த அபாயம், இந்த காணொலி இதெல்லாம் போட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லைங்க, இவர்களை ஒரு பொருட்டாக பாஜக நினைக்கவில்லை, இவர்களை மதிக்கலைங்க. நீங்க ஒன்று சொல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. புரட்சி தலைவர் அம்மா இருந்தா அம்மாவை கூப்பிட்டு டெல்லிக்கு வாங்க, உங்கள்கிட்ட கூட்டணி பேசணும் கூப்பிட முடியுமா? சொல்லுங்க. அம்மாவை அமர்த்தி கொண்டு இங்கே வந்து கூட்டணியை இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, நீங்கள் எங்கே பயிற்சி பெற்றீர்கள்? கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் வீர திருமகளிடம் நீங்கள் பயின்றவர்களா? விண்முட்ட வந்தாலும் வெளிச்சமிட்டா வீரம் என்று சொல்ல அழைக்கப்பட்ட அம்மாவிடம் அரசியல் பயின்ற நீங்கள் ஏன் இப்படி அடிமையா இருக்கீங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி அச்சப்படுறீங்க? தைரியமா பிஜேபிக்காரன் தைரியமா பேசுறாங்களே, என்ன வேணா பேசுறாங்களே, ஆளுக்குண்டே பேசுகிறார். ராமலிங்கம் சொல்றாருங்க, திமுகவிலிருந்து பாஜகவுக்கு போன ராமலிங்கம் சொல்றாரு, இலைக்கு மேலே தான் பூ இருக்கும், இலை கீழே தான் இருக்கும் சொல்றாங்களா? இலையின் ஆதரவுல அது மேல தாமரம் அப்படி இல்லைங்க. அது அப்படிதான் அவர் இன்டர்பிரேட் பண்ணாரு. இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? இது கூட்டணி இல்ல, ஒரு நெருடலை உருவாக்குமா இல்லையா? அப்ப நெருடலை உருவாக்குவதை நீங்கள் தவிர்க்கணும்ல. கூட்டணி அமைத்து விட்டு நான் அதிமுகவை சிறுமைப்படுத்துவது போல பேசுவேன். இல்ல, அது ஒரு மேடை நாகரிகம் இல்ல. நீங்க ஒரு வெளிநடப்பு பண்ணாலோ இல்ல கோச்சிட்டு வந்தாலும் அதுவும் நெருடல். சில இடையில பேசி இருக்கிற கூடிய இந்த கட்சி ஏற்கனவே கூட்டணி ஜெல்லாகல, இருவரும் இணையவில்லை. புரியுதாங்களுக்கு? இவர்களால் தான் தோற்றும். பாஜக ஒரு தொங்கு சதி, பாஜகவினுடைய தொடர் தோல்விக்கு காரணமே இவர்கள் தான். இப்படி எல்லாம் விமர்சித்து விட்டு நீங்கள் கூட்டணிக்கு போறீங்க. ஆக இணக்கம் பெறுவதற்கே காலம் பிடிக்கும். அப்படி இருக்கிற போது இணக்கத்தை கெடுப்பது போல நீங்கள் மாறி மாறி ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தோம்னா எப்படி? ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை பொருந்தி போவதற்கு வாய்ப்பு இல்லை. இது பொருந்தாத கூட்டணி. ஓகே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்ப அமித்ஷாவுடைய இந்த பேட்டியுமே அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க, நீங்க இல்லனா பாருங்க, எடப்பாடி நேரத்துல எங்களை ஏமாத்துனீங்கன்னா பாருங்க ஆல்டர்னேட். எடப்பாடி நீங்க பாருங்க, இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு எடப்பாடி எங்கேயாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிலாம் அவர் பேசவே இல்லைங்க, தவிர்க்கிறாருங்க. நீங்கள் நாங்கள் யார்கிட்ட வேணா கூட்டணி வச்சுப்போம், உங்களுக்கு என்னங்க வந்திருக்குன்னு கேட்குறாரு. புரியுதாங்களுக்கு? முருகன் மாநாட்டில் பிரச்சனை வந்தால் பிஜேபியிடம் பாயணும். இவர் யார் மேலே பாய்கிறாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் மீது இப்போ பாய்கிறாரு. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு போதிக்க வேண்டாம், அண்ணாவை பற்றி எங்களுக்கு உறுதியில் இருக்குது. யோ, ஒன்று திட்டுனது பாஜக, நீ ஏன் ஸ்டாலினுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? ஆக பதில் சொல்வதற்கு கூட இந்த பதிலற்ற கோழைகளாக இருக்கிறார்கள். அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, நீ வந்து எல்லாம் மௌனமாக இருந்து கொண்டு 2024 எங்களை கழட்டி விட்ட மாதிரியே பாஜகவை ஏமாற்ற பார்க்கிறார் எடப்பாடி என்கிற சந்தேகம் அமித்ஷாவுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா எடப்பாடி என்ன பண்ணுறாரா, இந்த பாஜக கூட்டணியை விரும்பாதவர்கள் இருக்காங்கல்ல, திரு ஜெயக்குமார் இப்போ 3 மாதம் அவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரா? ஜெயக்குமார் 11 மணிக்கு பாடுவாரா இல்லையா? புறக்கணிக்கப்படுகிறார் ஜெயக்குமார். 11 மணிக்கு டெய்லி பாடுவாரா இல்லையா? 11 மணி பாடகர் கொஞ்சம் 3 மாதமாக பேசவே இல்லை, பத்திரிகையாளர் சந்திக்கலை. என்ன காரணம்? அவருக்கு பாஜக கூட்டணி பிடிக்கல, அன்வர் ராஜாவுக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் எடப்பாடியை பார்க்கும்போது பொறுமையா இருங்க, இப்போ என்ன ஆகிப்போச்சு, 24 எப்படி பண்ணோம், இப்போ என்ன உறுதியாயிருச்சா? தேர்தல் சொல்றேன், அப்படி மாத்திட்டே இருந்தா எப்படி வெற்றி பெறலைங்க? ஓபிஎஸ் வச்சு மற்றவங்களை வச்சு நம்ம சின்னத்தை முடக்க முயற்சிப்பாங்க, நமக்கு தொந்தரவு பண்ண பார்ப்பாங்க. அதனால கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றத வலியுறுத்தி சொன்னதோடு அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சராக வருவார். அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு. இவங்கெல்லாம் கீழே உள்ளவங்க. ஆனால் இந்த கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடிய உரிமையாளர் யாராக இருக்கிறார்? அமித்ஷா. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதில் என்ன தயக்கம்? அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் என்று சொன்னால் ஏன் எடப்பாடியை சொல்லவில்லை என்ற கேள்வி எழும் என்று அவருக்கு தெரியாதா? கேள்விகள் வரும் என்று தெரிந்தும் ஆமாங்க சார், இதுதான் நான் சொல்றேன். எடப்பாடியினுடைய சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை அமித்ஷா தனது சாதுரியமான பதிலால் கண்டித்திருக்கிறார். நான் நினைச்சா ஒன்னே மாத்திருவேன், நீ ஆளே எனக்கு கிடையாது, சொல்றத கேள், இதுதான் மேட்ரு. ஆக என்னை பொறுத்தவரை இது அதிமுக பாஜகவால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பாஜகவிடமிருந்து இந்த கட்சி எப்படி மீள போகுதுன்னு தெரியல. இவர்கள் இருவருடைய கூட்டணியும் பொருந்தி போகவில்லை, அதாவது இணக்கமில்லாத கூட்டணியாக இருக்கிறது, இயல்பாக இல்லை. இது மக்கள் மன்றத்திலும் மிக பெரும் சோதனையை எதிர்கொள்ளப் போகிறது.
அதனால் இது பொருந்தாத கூட்டணி, வருந்த வேண்டிய கூட்டணியாக வருங்காலம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார், இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in.